காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். மா, இன்னைக்கு நான் சமைக்கட்டுமா? எதுக்கு டீ? நான் என் பேரன் கல்யாணம் வரை இருக்கணும்னு நினைக்கிறேன். அது உனக்கு பொறுக்கலையா? கிழவி, நான் நல்லா தான் சமைப்பேன். அப்படியே ஏதாவது ஆச்சுன்னா நீ மேலே போய் தாத்தா கூட போய் சந்தோஷமா இரு. ஏண்டி, அப்பா கூட ஆஸ்பத்திரியில் சேர்த்துறேன்னு சொல்றியா டீ? பேசாம இரு கிழவி. மா, நீ சொல்லுமா, நான் சமைக்கட்டுமா? ஆஹா, இவ சமைச்சா நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் போய் படுக்கணும். மா. சொல்லுடா. மா, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம், நான் வெளியில் போகிறேன். டேய் முகிலே, வரையில பாட்டிக்கு ஒரு 4 இட்லி மட்டும் வாங்கிட்டு வாடா. சரி பாட்டி. கிழவி, அதான் நான் இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதை தான் நீ சாப்பிடணும். ஏட்டி இல்லட்டி, எனக்கு காலையில இருந்து இன்னைக்கு உடம்பே சரியில்லை. உங்க அம்மாட்ட வேணா கேட்டு பாரு. அப்பவே உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன் இட்லி நைட்டுக்கு வாங்கி கொடுன்னு. ரைட்டு, அப்போ சிக்கினது நானும் என் வீட்டுக்காரரும் மட்டும்தானா? சரி போங்க, நான் இன்னைக்கு சமைக்கல. நீங்க எல்லாரும் என்னைக்கு வீட்டில் சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு நான் சமைக்கிறேன். அம்மா, இன்னைக்கு நீயே சமைச்சிரு. அப்பா, தப்பிச்சது 2 உயிர். அதை வச்சு ஒரு சாத்துனேன்னு நினச்சிக்கோவேன், பல்லு கிள்ளுலாம் கல்யாண்டு வந்துடும். நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நாடி. உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். சரியா, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லும். நான் துணி தான் துவைப்பேன். துணி தான் நிறையா இருக்குது. என்னாச்சு உனக்கு? நேரத்துல இருந்து ஏதோ சொல்ல வர, அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்த. இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் அன்றைக்கி வேலை விட்டு வந்ததுலேருந்து ஒரே டென்ஷனாக இருந்தீங்க, அதான் சொல்லலைங்க. சரி, இப்போ சொல்லு, எதுக்கு கவலையா இருக்க? இல்லைங்க, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நம்ம கையில் ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் வளரலைங்க. நம்ம எழுத்து வீட்டு வெண்ணிலா பொண்ணு இருக்குல்ல, அவளோட பெரியம்மா பையனை தான் லவ் பண்ணுறாளாம். அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? நம்ம பொண்ணு ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. எதையாவது வந்து உளறிக்கிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு. நான் ஒன்றும் வளரல. நம்ம தெருவில் இருக்கிற பாத்திமா தான் பார்த்துட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மீரா மகா இவங்கெல்லாம் கோயிலில் வச்சு 2-3 டைம் பார்த்துருக்காங்க போல. அவங்க தான் பையன் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு சொன்னாங்க. சரி இரு, கையல் வரட்டும் கேட்போம்.